சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அந்த சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படி பண்ணப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் சிவில் ப்ரொசீஜருக்கு பெரும்பாலும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணப்படாத ஒரு பார்ட் இருக்கு. அதாவது ஆர்டர் 8A சிவில் ப்ரொசீஜர் கோட்ல தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கு. ஒரு மூன்றாவது தரப்பினரை அந்த கேஸ்ல டிஃபெண்டன்ட் எப்படி கை காமிச்சு விட முடியும், பிரதிவாதி இவருக்கு தான் அந்த லைபிலிட்டின்னு சொல்லிட்டு கை காமிச்சு விட முடியுமா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சில ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜரை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒரு டிஃபெண்டன்ட் ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு மூன்றாவது தரப்பினர்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன், அதாவது அவர் தர வேண்டிய பணம், இந்த பர்டிகுலர் கேஸுக்கு பிளைண்டிஃப் ரைஸ் பண்ண கிளைம்ல நியாயமா அவர் தர வேண்டிய பணம், அவர் சரி செய்ய வேண்டிய ஒரு பணம், இல்லைன்னா ஒரு இண்டெம்னிட்டினா ஒரு நஷ்டத்தை ஈடுகட்டுறது அப்படின்றதுக்கான ஒரு இண்டெம்னிட்டி கிளாஸ் இருக்கு, இண்டெம்னிட்டி பாண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இண்டெம்னிட்டி இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கு ஒரு மூன்றாவது தரப்பினர் கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவரை இந்த ஒரு கேஸ்ல ஒரு பார்ட்டியா சேர்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது டிஃபெண்டன்ட் கோர்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்து அந்த அப்ளிகேஷனோட பேசிஸ்ல அவருக்கு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு சமன்ஸ் பிளைண்டோட ஒரு காப்பியும் இந்த டிஃபெண்டன்ட் கொடுத்த அப்ளிகேஷன்ல ஸ்டேட் பண்ற கிரவுண்ட்ஸோட ஒரு காப்பியும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்து அந்த தேர்ட் பார்ட்டியை இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியா சேர்த்து ஒரு கோ டிஃபெண்டன்ட்ன்ற அடிப்படையில் ஒரு பார்ட்டியா சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர்னு பேர். ஸோ தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர்ன்றது கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இண்டெம்னிட்டி. கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு சட்ட ரீதியா கிடைக்கக்கூடிய ஒருத்தருக்கு தர வேண்டிய ஒரு பணம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கு. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மேல ஒருத்தர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாரு. சட்டத்துல இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல என்ன கொடுத்திருக்கு, எல்லா பார்ட்னருக்கும் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மேல ஒரு கேஸ் ஒன்று நடந்ததுன்னா மற்ற பார்ட்னருக்கும் இதுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு பார்ட்னர் மேல மட்டும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதுக்கு பங்கு இருக்கு, நியாயமா பணம் தர்றது உண்மையா நான் தரணும்னா மற்றவங்களும் இதுல சேர்ந்து தர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள ஒரு தேர்ட் பார்ட்டியா இந்த கேஸ்ல சேர்க்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறதுல பெஸ்டான எக்ஸாம்பிள். ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கிறவர் இன்சூரர் அவருக்கு அவர் ஒரு தேர்ட் பார்ட்டியா ஒரு கேஸ்ல சேர்க்க முடியும். இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அது இண்டெம்னிட்டிக்கான எக்ஸாம்பிள். அவங்க இந்த சூழ்நிலைகள்ல இதை நஷ்டத்தை ஈடுகட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாண்ட் பேர்ல தான் அவங்கள இந்த கேஸ்ல பார்ட்டியா சேர்க்கிறோம். ஆனா முதல்ல நான் சொன்ன பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாட்யூட் மூலமா சட்ட ரீதியாக கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இது ரெண்டாவது எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பை இண்டெம்னிட்டி, முதல்ல கொடுத்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனும் இண்டெம்னிட்டியோட ஒரு பகுதி தான். சட்ட ரீதியாக தான் எல்லாரும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பணத்தை. ஆனா அவங்க நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு அது இண்டெம்னிட்டின்னு கொஞ்சம் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுறது. ஸோ இந்த ஏதான ஒரு விதத்துல இந்த பர்டிகுலர் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஃபேக்ட்ஸ் சம்பந்தப்பட்டு இவர் பணம் தர வேண்டாம், இல்ல இவர் அந்த ரிலீஃபை பண்ண வேண்டாம், வேற ஒருத்தர் தான் பண்ணணும், பண்றதுக்கு சட்ட ரீதியா இல்ல ஒரு கான்ட்ராக்ட் மூலமா அவர் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அவங்கள தேர்ட் பார்ட்டியா சேர்க்க முடியும் கேஸ்ல. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர்னா என்னன்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜரோட ஆப்ஜெக்ட் என்ன, எதுக்காக இது உருவாக்கப்பட்டதுன்ற நோக்கத்தை பார்த்தோம்னா ஒன்னே சிம்பிளா மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபெண்டன்ட் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டியை காமிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபெண்டன்ட் அந்த கேஸை தோற்றதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி மேலே தனியாக இன்னொரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறதுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர்ன்றது கொண்டு வரப்பட்டதுக்கு. அதே மாதிரி இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸையும் எல்லா எழுவினாக்களையும் ஒரே கேஸா ஒரே ஒரு அட்ஜுடிகேஷனை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர். ஒன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு, இந்த கேஸ்ல உங்களை தேர்ட் பார்ட்டியா சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குன்னா he is deemed to be a defendant in the case.
அவர் வந்து இஸ் டீம் டு பி a பார்ட்டி இந்த கேஸ். அவர் கேஸோட ஒரு ஒரு தரப்பினராக வந்து அவர் கருதப்படுவார், அவர் அனுமானிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு. அது வந்து ஆர்டர் 8A வந்து இது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்ஸ் அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்னா 2 விஷயம் அவர் பண்ணலாம். ஒன்று, அந்த கேஸோட வாதியான அந்த பிளெயின்டிஃபோட கிளைமை அவர் ரெஃப்யூட் பண்ணலாம். இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டிஃபெண்டன்டோட கிளைமை ரெஃப்யூட் பண்ணலாம். அதாவது டிஃபெண்டன்ட் வந்து என்ன சொல்றாரு, நான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்றாருன்னா டிஃபெண்டன்ட் சொல்றது தப்ப, எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிளெயின்டிஃப் சொன்ன கிளைமை ரெஃப்யூஸ் பண்ணலாம். பிளெயின்டிஃபோட கிளைமை ரெஃப்யூஸ் பண்ணும்போது டிஃபெண்டன்ட் வந்து ஃப்ரீ ஆயிடுறாரு, இவர் வந்து பணம் கொடுக்கணும். பெரும்பாலும் இன்சூரன்ஸ் கேசஸ்லாம், மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைம் கேசஸ்லாம் இதான் நடக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி பர்சன்ஸ் வந்து அந்த கேஸை ஃபுல்லாக ஷோல்டர் பண்ணுறதுன்றது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜருக்கான ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ப்ரோனோட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோனோட்டை வந்து என்டார்ஸ்மெண்ட் மூலமாக இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோனோட்டு வந்து எனக்கு வந்திருக்குன்னா நான் அந்த ப்ரோனோட் பின்பக்கத்தில் வந்து நான் என்டார்ஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். அவர் என்டார்ஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர். யாருக்கு வேணாலும் எத்தனை கை வேணாலும் மாறலாம். ஆனால் ஒரு ப்ரோனோட்டுக்கு எனக்கு வந்திருக்கு, அந்த ப்ரோனோட் எழுதினவர் மேலே நான் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன்னா நான் தான் உங்கள் இன்னொருத்தரை என்டார்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவரை தேர்ட் பார்ட்டியே இந்த கேஸில் சேர்க்கணும்னு சொல்லி அவரால் ஒரு தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் கொடுக்க முடியாது. பட் அதர்வே ரவுண்டு பண்ணலாம். நான் ஒரு என்டார்சி மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன்னா, என்டார்சர் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன்னா அவர் வந்து அந்த ஒரிஜினல் மேக்கர் மேலே அந்த கேஸ் வந்து தேர்ட் பார்ட்டியாக வந்து அவரை கேஸில் சேர்க்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜரோட ஒரு கான்செப்ட் இது. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க, ஒரு டெனண்ட் இருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டியோட பழைய ஓனர் அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை அந்த கேஸில் சேர்க்க முடியாது. ஸோ யார் வந்து நெசசரி ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஸுக்கோட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசிக்காக வந்து இந்த கேஸில் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா, இவர் கேஸில் வந்து அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு இருக்குன்னா, நியாயமாக டிஃபெண்டனுக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் கூட டிஃபெண்டன்ட் கைவிட்டு கொடுக்கக்கூடாது, இவர் தான் கொடுக்கணும் அப்படின்றது சட்ட ரீதியாவோ இல்லை ஒரு ஒப்பந்த ரீதியாவோ இருந்ததுன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர் மூலமாக டிஃபெண்டன்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து அந்த கேஸில் சேர்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்தர் தேர்ட் பார்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒருத்தருக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னா அவர் வந்து ஃபர்தராக வந்து இன்னொருத்தரை வந்து தேர்ட் பார்ட்டியாக கேட்டு அவர்கிட்டயே சாட்டி விடலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பாசிங் த பக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொருத்தர் இவர் இல்லை இன்னொருத்தர் இவர் இல்லை இன்னொருத்தர்னு சொல்லிட்டு அது ஃபர்தர் தேர்ட் பார்ட்டிஸாக வந்து கேசஸ்ல இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான சிவில் ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இது நிறைய பேருக்கு பெரும்பாலும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்.